சிங்கம்புணரியில் குரோதி சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சேவக பெருமாள் அய்யனார் ஆலயத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பிரசித்தி பெற்ற அருள்பாலிக்கும் ஸ்ரீ தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் ஆலயத்தில் இன்று குரோதி சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். சேவக பெருமாள் அய்யனார் ஆலயத்திற்கு உட்பட்ட சந்திவீரன் கூடம் பகுதியில் இருந்து புறப்பட்ட பால்குடங்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து சேவக பெருமாள் அய்யனார் கோவிலை அடைந்தது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெரியவர்கள், குழந்தைகள் மற்றும் பெண்கள் பால்குடத்தை தலையில் சுமந்து வந்தனர். அங்கு மூலவருக்கு பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. சிங்கம்புணரி நாட்டார்கள் நடத்திய இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். அண்ணா ஐயப்பா கொஞ்சம் நல்ல சொல்லுங்க. நிக்கிறவங்க மத்தால வாங்க. கொஞ்சம் மத்தால நிக்காம வாங்க. அம்மா சாமி பார்த்தா கொஞ்சம் வாங்க. அம்மா வாங்க. போதும் வாங்க.